தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரனுக்கு துணை நின்ற மாத்தையாவை போல எனக்கு துணை நின்றவர் மல்லை சத்யா. மாத்தையா எப்படிப்பட்ட துரோகத்தை செய்தாரோ அப்படிப்பட்ட துரோகத்தை மல்லை சத்யா செய்து விட்டார் என்று சொல்கிறார். இதிலே 2 கேள்வி எழுகிறது. அவர் மாத்தையாவா இல்லையா என்பது இருக்கட்டும். நீங்கள் பிரபாகரனா? பிரபாகரன் தன்னுடைய குடும்பத்தை களத்தில் நிறுத்தி பலி கொடுத்தவர். யுத்த களத்தில் முந்தி நின்ற பிரபாகரனுடைய மூத்த மகன் இந்த யுத்தத்திலேயே மாண்டு போனான். அண்ணன் திருச்சி சிவாதான் சொன்னார், தமிழர்களினுடைய மரபு என்பதே மார்பு காட்டுவதுதான், புறமுதுகு காட்டுவது அல்ல. தமிழர் மரபில் வந்த எங்கள் பிள்ளை பாலச்சந்தரினுடைய மார்பில் அந்த துப்பாக்கியினுடைய தோட்டா துளைத்திருக்கிறதே என்று நாடாளுமன்றத்தில் பேசினார். உலகத் தமிழர்கள் கண்ணீர் வடித்தார்கள். இளந்தளிர் பாலச்சந்திரன் பிரபாகரனுடைய மகனாக பிறந்தான் என்பதை தாண்டி எந்த தவறும் அவன் செய்யவில்லை. பிரபாகரனுடைய மகனாக பிறந்ததே தவறில்லை. ஆனால் இவர்களுடைய பார்வையில் பிரபாகரனுடைய மகன், அவ்வளவுதான் அவன் செய்திருக்கிற செய்தி. அதற்காகவே கொன்றார்களே. அப்படியா உங்கள் மகனை களத்தில் நீங்கள் நிறுத்தினீர்கள்? தோல்வி என்று வருகிற போதெல்லாம் நீங்கள் மல்லை சத்யா போன்ற கட்சியினுடைய முன்னணி தலகர்த்தர்களை அல்லவா பலி கொடுத்தீர்கள். 100 விழுக்காடு வெற்றி என்று தெரிந்ததற்கு பிறகு உங்கள் மகன் சாத்தூரிலே போட்டியிடுவதற்கு வந்தார். அவைத்தலைவராக இருந்த அண்ணன் திருப்பூர் துரைசாமி தான் இல்ல இது கட்சியில ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும், இது வாரிசு அரசியலுக்கு எதிராக துவங்கப்பட்ட கட்சி, பொறுப்புக்கே வரல. இப்போ வைகோவினுடைய மகன் எந்த பொறுப்பும் இல்லை. கட்சியினருடைய நிகழ்வுகளுக்கு போகிறேன் என்று சொல்லி சும்மா ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தார், அவ்வளவுதான். கட்சிக்குள்ள எந்த பொறுப்பும் இல்லை. கட்சி அலுவலகத்துக்கு வந்து உட்கார்றதுல எதுவும் தெரியாது அவருக்கு. எப்போ நான் சொல்றது 2011 சட்டமன்ற தேர்தலின் போது